சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். மோகினி பாலன் என்றும் மோகனகுமாரன் என்றும் வில்லாளி வீரன் என்றும் வீரமணிகண்டன் என்றும் வில்லாளி வீரன் என்றும் வீரமணிகண்டன் என்றும் ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். பந்தள வீரன் என்றும் 18ஆம் படிகள் என்றும் பந்தள வீரன் என்றும் 18ஆம் படிகள் என்றும் பக்தர்கள் தாசன் என்றும் ஆனந்தமாய் கூப்பிடுவோம். பக்தர்கள் தாசன் என்றும் ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். காந்தமலை ஜோதி என்றும் காருண்யமூர்த்தி என்றும் காந்தமலை ஜோதி என்றும் காருண்யமூர்த்தி என்றும் கம்பங்குடி தாசன் என்றும் ஆனந்தமாய் கூப்பிடுவோம். கம்பங்குடி தாசன் என்றும் ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். பம்பா நதிக்கரையில் பக்குவமாய் நீராடி, பம்பா நதிக்கரையில் பக்குவமாய் நீராடி, பம்பா நதிக்கரையில் பக்குவமாய் நீராடி 10 படிகள் ஏறி 8 படிகள் ஏறி 9 படிகள் ஏறி ஆனந்தமாய் கூப்பிடுவோம். 8 படிகள் ஏறி 18ஆம் படிகள் ஏறி ஆனந்தமாய் கூப்பிடுவோம். 18ஆம் படிகள் ஏறி ஆனந்தமாய் கூப்பிடுவோம். 18ஆம் படிகள் ஏறி ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம். ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே, ஐயப்பா சரணம் என்றே ஆனந்தமாய் கூப்பிடுவோம்.